ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நகரத்துல இருந்து ரொம்பவும் தூரத்துல ஒரு காடு இருந்தது. அந்த காட்டுல அப்ப கோடைக்காலம் நடந்துகிட்டு இருந்தது. அதனால அந்த காட்டுல இருந்த 2 மாமரத்துலயும் மாம்பழங்கள் காய்க்க ஆரம்பிச்சது. இந்த மாமரங்கள்ல ஒண்ணு கொஞ்சம் சின்னதாவும் இன்னொன்னு நல்ல பெரிய மாமரமாவும் இருந்தது. சின்ன மாமரம் ரொம்பவும் இறக்க குணம் உள்ளது. யாரு பசின்னு வந்தாலும் உடனே தான் மரத்துல உள்ள மாம்பழங்களை சாப்பிட அனுமதிக்கும். அது மட்டும் இல்லாம தன்னோட மரத்து மேல பறவைகள் கூடு கட்டவும் அனுமதிச்சிருந்தது. அதனால அந்த மாமரத்து மேல நிறைய பறவைகள் கூடு கட்டி ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. ஆனா பக்கத்துல இருந்த பெரிய மாமரமும் ரொம்பவும் கர்வம் பிடிச்ச மாமரம். பக்கத்துல இருந்த சின்ன மரத்தை விட ரொம்ப பெருசா இருக்கிறதாலையும் மாம்பழங்கள் தன்னோட கிளைகள்ல நிறைய காய்க்கிறதாலையும் பெரிய மாமரத்துக்கு தலைகுணம் அதிகமா இருந்தது. அதனால தன்னோட கிளைகள் மேல பறவைகள் வந்து உட்கார்றதும், தன்னோட மாம்பழங்களை அவங்க சாப்பிட்றதும், தன்னோட கிளைகள்ல அவங்க கூடு கட்டி வாடுறதும் அந்த மாமரத்துக்கு பிடிக்காத ஒண்ணு. அந்த காட்டுல இருந்த சின்ன மாமரத்து மேல காலுக்காகத்தோட குடும்பமும் சோனா குருவியோட குடும்பமும் கூடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. சோனா, நம்ம இந்த காட்டுக்கு வந்த உடனே இந்த மாமரத்து மேல கூடு கட்டினது ரொம்ப நல்ல விஷயம். நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் போகுதுன்னா அதுக்கு இந்த மரம் ஒரு முக்கிய காரணம். ஆமா கோரி அக்கா, நீங்க சொல்றது அப்படியே உண்மை. இந்த மரத்துக்கு தான் நம்ம மேல எவ்வளவு அன்பு. இந்த காட்டுக்கு வந்த புதுசுல எங்க கூடு கட்டுறதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருந்த நம்மள இந்த மரம் தான் கூப்பிட்டு தான் மேல கூடு கட்டிக்க சொல்லுச்சு. அந்த நல்ல மனசு வேற யாருக்கும் வராது. அதோ எதிரில் இருக்குது பாரு ஒரு மரம், அதுக்கு பேரும் மாமரம் தான். ஆனா அந்த மரத்துக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது. பறவைகளை கண்டா அந்த மரத்துக்கு எப்படிதான் இருக்குமோ தெரியல. பறவைகளை தான் மேல உட்கார விடுறதோ இல்ல, பழங்களை சாப்பிட கொடுக்கறதோ இல்ல, வீடு கட்டவும் அனுமதிக்கிறது இல்ல. இப்படி வாழறதுல அந்த மரத்துக்கு என்னதான் சந்தோஷமோ எனக்கு அதுவும் புரியல. கோரி அக்கா, நாம எந்த உயிரா பிறத்தாலும் மற்ற உயிர்களுக்கு உதவி செஞ்சுதான் வாழணும். அதுதான் வாழ்க்கை. இந்த பெரிய மரம் மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாம வாழறதுல எந்தவித அர்த்தமும் இல்லை. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா பறந்து போன புல்புல் பறவை பெரிய மாமரத்துல உள்ள மாம்பழங்களை பார்த்துட்டு அந்த மரத்து மேல போய் உட்காந்துது. இப்படி உட்கார்ந்த புல்புல் பறவை கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மரத்துல இருந்த ஒரு மாம்பழத்தை பறிச்சு சாப்பிட்டது. இத பார்த்த அந்த பெரிய மாமரத்துக்கு ரொம்பவும் கோபம் வந்துருச்சு. அவ்வளவுதான், உடனே வேகமா குதிக்க ஆரம்பிச்சது. மரம் இப்படி குதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சி அது மேலேயே உட்காந்துருந்த புல்புல் பறவை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மரத்து மேல இருந்து கீழே விழுந்துருச்சு. ஐயோ அம்மா, என்னோட இடுப்பு எலும்பே உடைஞ்சிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இந்த மரத்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, ஏன் இப்படி குதிக்குது? பிறகு புல்புல் பறவை தட்டு தடுமாறி எழுந்திருச்சு உட்காந்தது. ஏய் மரமே, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி குதிச்சு குதிச்சு என்னை கீழே தள்ளி விட்ட? இங்க பாரு பறவையே, நீ வேற காட்டுல உள்ள பறவைன்னு நினைக்கிற. ஏன்னா இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளுக்கும் என்னை பத்தி நல்லா தெரியும். அதனால என் மேல வந்து உட்காரவே மாட்டாங்க, என் பழத்தை சாப்பிட முயற்சி பண்ணவும் மாட்டாங்க. ஏன், மரங்கள் இருக்கிறதே மற்ற உயிர்களுக்கு நிழலையும் பசிக்கு சாப்பிட பழங்களையும் கொடுக்க தானே. நீ மட்டும் எப்படி அதுக்கு நேர்மாறா இருக்க? ஆமா, நான் அப்படிதான் இருப்பேன். என்னோட மரத்துக்கு அழகே அதுல பழங்கள் காய்ச்சி தொங்கறது தான். அந்த பழங்களை நீங்க பறிச்சு சாப்பிட்டீங்கன்னா என்னோட அழகு சுத்தமா போயிடும். அதனாலதான் நான் எந்த பறவையையும் என்னோட பழங்களை சாப்பிட அனுமதிக்கிறது இல்ல. இப்ப புரிஞ்சுதா உனக்கு நான் ஏன் என்னோட பழங்களை யாரையும் சாப்பிட அனுமதிக்கிறது இல்லைன்னு? போய் இங்க இருந்து. அந்த பெரிய மாமரம் இப்படி கோபமா சொன்ன உடனே புல்புல் பறவை அங்கிருந்து கிளம்பி போன சமயம் சின்ன மாமரம் புல்புல் பறவை அன்பா தங்கிட்ட கூப்பிடுச்சு. பறவையே, பசியோட எங்கேயும் பறந்து போகாத, என்கிட்ட வா. என் கிளைகள்லயும் பழங்கள் இருக்கு. உன் பசி தீர என் பழங்களை சாப்பிடு. உன்னோட பழங்களை என்ன சாப்பிட அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்பவும் நன்றி. இப்படி சொன்ன புல்புல் பறவை பிறகு சின்ன மாமரத்துல இருந்த மாம்பழங்களை பசி தீர சாப்பிட்டது. மாமரமே, நீ சின்ன மரமா இருந்தாலும் உன்னுடைய மனசு ரொம்ப பெருசு. உன்னோட உதவியால இப்ப என்னோட வயிறும் மனசும் நிறைஞ்சிருக்கு. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். இப்படி சொன்ன புல்புல் பறவை பிறகு அங்கிருந்து பறந்து போச்சு. சின்ன மாமரமும் பெரிய மாமரம் நடந்துக்கிற விதம் தப்புன்னு அதுக்கு எவ்வளோ தடவை எடுத்து சொல்லியிருக்கு. ஆனா பெரிய மாமரம் சின்ன மாமரம் சொல்றத காதுல வாங்குறதே இல்லை. சகோதரா, நீ செய்யறது ரொம்ப தப்பு.
பசிக்கு பழங்களை சாப்பிட வர பறவைகள் கிட்ட ஏன் இப்படி இறக்கமே இல்லாம நடந்துக்கிற? இயற்கை மரங்களை உண்டாக்குன காரணமே பறவைகளுக்கு இருக்க இடம், சாப்பிட உணவு கொடுக்கறதுக்கு தான். நீ அதுக்கு நேர்மாறா நடந்துகிட்டன்னா ஆபத்து உனக்கு தான். இங்க பாரு, நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். அத பத்தி நீ எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் இந்த மாதிரி நடந்துக்கிறதால தான் உன்னை விட ரொம்ப அழகா இருக்கேன். உன்ன மாதிரி மரங்கள் என்னோட அழகை கண்டு பொறாமப்பட்டு பேசுற வார்த்தைகளை எல்லாம் நான் கண்டுக்கிறதே கிடையாது. பெரிய மாமரம் இப்படி கோபமா பேசின உடனே சின்ன மாமரம் எதுவுமே பேசாம மௌனமா இருந்தது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் சின்ன சின்ன பறவை குழந்தைங்க எல்லாம் ஒரு இடத்துல ஒன்னா கூடி விளையாட ஆரம்பிச்சாங்க. குக்கு, இன்னைக்கு நாம என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஓடி பிடிச்சு விளையாடலாம். அப்படி ஓடி பிடிச்சு விளையாண்டு ரொம்ப நாள் ஆகுது. ஓடி பிடிச்சு விளையாட்டுக்கு நான் வரல. ஒரு நாள் ஓடி பிடிச்சு விளையாட்டு விளையாடுறப்ப கீழே விழுந்து என்னோட கால்ல அடிபட்டுடுச்சு. அதுல இருந்து எங்க அம்மா அந்த விளையாட்டை விளையாடக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? சரி, அப்படின்னா ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம். ஓகேப்பா, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஹைட் அண்ட் சீக் விளையாட நானும் வரேன். பிறகு பறவை குழந்தைகள் எல்லாரும் ஹைட் அண்ட் சீக் விளையாட ஆரம்பிச்சாங்க. ராஜி, நான் கண்ணை மூடிக்கிறேன், நீங்க எல்லாம் போய் ஒளிஞ்சுக்குங்க. குக்கு இப்படி சொல்ல மற்ற குழந்தைகள் எல்லாம் ஒழிஞ்சுக்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு பறந்து போனாங்க. இப்படி போன குழந்தைகள் எல்லாம் வெவ்வேறு இடத்துல ஒழிஞ்சுக்கிட்டாங்க. மிட்டுக்கு மட்டும் மறைஞ்சுக்கிறதுக்கு இடமே கிடைக்கல. அந்த சமயத்துல மிட்டு அந்த பெரிய மாமரத்தை பாத்துருச்சு. ஐயா, இந்த மரம் பெருசா இருக்கு. இதுல ஒளிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்படி நினைச்ச மிட்டு அந்த மாமரத்து கிளைகளுக்குள்ள போய் தன்னோட உடம்ப மறைச்சுக்கிட்டு குக்கு என்ன பண்றான்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சது. தன்னோட மரத்து கிளைகளுக்குள்ள ஏதோ ஒரு பறவை வந்து உட்கார்ந்துருக்கிறத உணர்ந்த பெரிய மரத்துக்கு கோபம் வந்துருச்சு. இந்த சின்ன பறவைக்கு எவ்வளவு துணிச்சல்! பெரிய பறவைகளே என்னோட கிளைகள்ல வந்து உட்கார பயப்படும் போது இந்த சின்ன பறவை எப்படி என்னோட கிளைகள்ல தைரியமா வந்து உட்கார்ந்தது? இப்படி சொன்ன அந்த பெரிய மாமரம் கோபத்துல இப்ப வேகமா குதிக்க ஆரம்பிச்சது. அந்த மாமரம் இப்படி வேகமா குதிக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மிட்டு மரத்துல இருந்து கீழே விழுந்துருச்சு. இப்படி கீழே விழுந்த மிட்டுவோட கால்கள்ல அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு. அந்த வலியை தாங்க முடியாத மிட்டு வேகமா அழ ஆரம்பிச்சது. அம்மா, அம்மா, கால் வலிக்குது, யாராவது வாங்க, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, என்னோட கால்ல இருந்து ரத்தம் வருது. மிட்டுவோட இந்த சத்தத்தை கேட்ட எல்லா சின்ன குழந்தைங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. மிட்டு, உனக்கு என்னாச்சு? உன்னோட ரெக்கையில எப்படி அடிபட்டது? இங்க பாருங்க குழந்தைகளே, எதுக்காகவும் யாரும் என் பக்கத்துல வரக்கூடாது. வந்தா உங்க எல்லாருக்கும் இந்த நிலைமை தான் ஏற்படும். மிட்டு, இரு, நான் போய் உங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு வரேன். இல்ல குக்கு, எங்க அம்மா பக்கத்து காடு வரைக்கும் போயிருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலம் தான் வருவாங்க. அதுக்குள்ள இந்த விஷயத்த கேள்விப்பட்ட சோனா குருவி அந்த இடத்துக்கு வந்துருச்சு. கர்வம் பிடிச்ச மரமே, வர வர உன்னோட தலகணம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த சின்ன குழந்தைங்க கிட்ட இவ்வளவு கொடூரமா நடந்துக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? இங்க பாரு குருவியே, நான் அப்படிதான் நடந்துப்பேன். எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லி வை, என் பக்கத்துல யாரும் வரக்கூடாதுன்னு. யாராலையும் எந்த பறவையாலையும் என்னோட அழகு கெட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன். மனசாட்சியே இல்லாத மாமரமே, உன்னோட தலகணமும் கர்வமும் இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னையே அழிக்க போது பார். அப்ப நீ எப்படிதான் கத்தனாலும் கதறினாலும் யாரும் உன்னோட உதவிக்கு வர மாட்டாங்க. இப்படி அந்த பெரிய மாமரத்தை பார்த்து கோபமா சொன்ன குருவி பிறகு அடிப்பட்ட மிட்டுவை தூக்கிட்டு பறந்து டாக்டர் கிட்ட பறந்து போச்சு. இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுல இருந்து எந்த பறவையும் அந்த பெரிய மரத்து பக்கம் போறதே இல்லை. எல்லா பறவைகளும் நிழலுக்காகவும் தங்களுடைய பசியை தீக்கிறதுக்காகவும் சின்ன மாமரத்து பக்கமே வந்தாங்க. பறவைகளே, இனிமே யாரும் எதுக்காகவும் அந்த பெரிய மரத்து பக்கம் போகாதீங்க. உங்களுக்கு நிழல் வேணும்னா என்னோட மரத்துக்கடியில வந்து உட்காருங்க. பசிச்சா என்னோட பழங்களை சாப்பிடுங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் மரம் வெட்டுற தொழிலாளர்கள் 3 பேர் அந்த காட்டுக்குள்ள நல்ல மரத்தை தேடி வந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி வந்த அந்த 3 பேரும் சின்ன மாமரத்தை பார்த்துட்டாங்க.
நண்பர்களா, இந்த மாமரம் சின்னதா இருந்தாலும் நல்ல மரமா இருக்கு. இதோட பலகைகளும் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அதனால இன்னைக்கு நாம இந்த மரத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு போகலாம். இப்படி பேசிக்கிட்டே இவங்க பிறகு அந்த சின்ன மாமரத்தை வெட்ட ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்தா அந்த சின்ன மாமரமும் அந்த மரத்து மேல கூடு கட்டி வாழ்ந்த பறவைங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் நின்னாங்க. அந்த சமயத்துல அந்த தொழிலாளர்கள்ல ஒருத்தர் அந்த மரத்தை அண்ணாந்து பார்த்தாரு. நண்பர்களே, இந்த மரத்தை வெட்டுறதை நிறுத்துங்க. இந்த மரத்தை நாம வெட்டக்கூடாது. ஏன் அப்படி சொல்ற? இந்த மரம் நல்லாதானே இருக்கு. நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் இந்த மரத்து மேல நிறைய பறவைகள் கூடு கட்டி வாழ்றாங்க. நாம இப்ப இந்த மரத்தை வெட்டுனா அவங்களோட குடும்பங்களை அழிச்ச பாவம் நம்மள வந்து சேரும். அதனால இந்த மரத்தை வெட்டாம விட்டுட்டு வாங்க. நாம வேற மரத்தை தேடி வெட்டி எடுத்துக்கிட்டு போவோம். பிறகு அந்த 3 தொழிலாளர்களும் வேற மரத்தை தேடி கொஞ்ச தூரம் தான் நடந்து போனாங்க. அதுக்குள்ள அந்த பெரிய மாமரத்தை பார்த்துட்டாங்க. இந்த மரம் நல்ல பெரிய மரமா இருக்கு. இந்த மரத்துல எந்த பறவைகளும் கூடு கட்டவும் இல்ல. அதாவது இந்த மரத்தை நம்பி எந்த பறவைகளும் இல்ல. அதனால நாம இந்த மரத்தையே வெட்டி எடுத்துக்கிட்டு போகலாம். மரம் வெட்டுற தொழிலாளர்கள் இப்படி பேசினதை கேட்ட அந்த பெரிய மரத்துக்கு இப்போ பயம் வந்துருச்சு. உடனே வேகமா இப்படி கத்த ஆரம்பிச்சது. பறவைகளே, இங்க வாங்க. யாராவது வந்து என் மேல உக்காருங்க. சீக்கிரமா கூடு கட்ட ஆரம்பிங்க. நீங்க அப்படி செய்யலனா இந்த மனிதர்கள் என்ன வெட்டிடுவாங்க போல இருக்கு. அங்க பாருங்க, அந்த கர்வம் பிடிச்ச மரத்துக்கு இப்ப சரியான தண்டனை கிடைக்க போகுது. என்னோட குழந்தைய இறக்கமே இல்லாம மேல இருந்து கீழே தள்ளி விட்ட மரம் தானே அது. அதுக்கு இந்த தண்டனை தேவைதான். பறவைகளே, அப்படி சொல்லாதீங்க. அந்த மரம் தான் செஞ்ச தவற உணர்ந்து இப்ப பயத்துல கத்திக்கிட்டு இருக்கு. வாங்க நம்ம அதுக்கு போய் உதவி செய்வோம். சோனா, நீ சொல்றது ரொம்பவும் தப்பு. அந்த மரம் உண்மையிலேயே மனசு திருந்தல. எங்க இந்த மரம் வெட்டுறவங்க நம்மள வெட்டிடுவாங்களோன்ற பயத்துல தான் இப்படி கத்துது. அதோட சத்தத்தை யாரும் காதுல வாங்காதீங்க. அவங்க வேலைய பாருங்க. பறவைகள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே மரம் வெட்டுற தொழிலாளர்கள் அந்த மரத்தை முழுசா வெட்டி பலகைகளா அறுத்து தங்களோட வேலையை முடிச்சிட்டாங்க. ஒரு பெரிய கூட்டுல ராணா குருவி, சோனா குருவி, அவங்க பொண்ணு பியூட்டி, அப்புறம் இவங்க கூட ராணா குருவியோட அம்மா மீனாட்சி அம்மாவும் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் ராணா குருவி வேலை விஷயமா தூரமா உள்ள காட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தது. சோனா, அம்மாவையும் பியூட்டியையும் பத்திரமா பாத்துக்க. நான் திரும்பி வர்றதுக்கு எப்படியும் 10 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். பியூட்டியோட அப்பா, இந்த தடவையாவது நீங்க கொண்டு வர பணத்தை வச்சு நாம எப்படியாவது ஒரு வலிமையான வீட்டை கட்டணும். கவலைப்படாத சோனா, இந்த தடவை நமக்கு வேற எந்த செலவும் இல்லாததால வீட்டை எப்படியும் கட்டிடலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. டேய் ராணா, நீயும் இதே மாதிரி ஒரு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா உன்னால ஒரு வீட்டை கட்ட முடியல. அத்தை, அப்படி சொல்லாதீங்க அத்தை. அவரும் அவரால் முடிஞ்ச அளவு எவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. கவலைப்படாதீங்க. இந்த தடவை அவர் கொண்டு வர பணத்தை வச்சு கண்டிப்பா வீடு கட்டிடுவோம். பிறகு ராணா குருவி வேலை பார்க்கறதுக்காக தூரமா உள்ள காட்டை நோக்கி பறந்து போச்சு. வேலை பார்க்கறதுக்காக தூரமா உள்ள காட்டுக்கு போன ராணா குருவி சும்மா போகல. தான் திரும்பி வர வரைக்கும் தன்னுடைய குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் ஏற்கனவே தானியங்களையும் பழங்களையும் கொண்டு வந்து சேர்த்து வச்சிருந்தது. அதனால இவங்க 3 பேரும் எந்த கவலையும் இல்லாம உணவு சாப்பிட்டுக்கிட்டு தங்களுடைய பொழுத போக்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே 10 நாள் ஓடிடுச்சு. வேலைக்கு போயிருந்த ராணா குருவி இன்னைக்கு தன்னோட வீட்டுக்கு திரும்புற நாள். அதனால இவங்க 3 பேரும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இவங்கள ரொம்ப நேரம் எதிர்பார்க்க வைக்காம ராணா குருவியும் சீக்கிரமா தன்னோட கூட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு. சோனா, நாம நினைச்சபடி என்னால நிறைய பணம் சேர்க்க முடிஞ்சது. நாம இப்பவே போய் வீடு கட்ட தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு வந்துடலாம். ராணா இப்படி பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல வானத்துல திடீர்னு கருமேகங்கள் சூழ்ந்து மழை வர மாதிரி பயமுத்த ஆரம்பிச்சது. ராணாஜி, என்ன இது? நாம வீடு கட்ட நினைக்கிறப்ப நம்ம காட்டோட கிளைமேட் இப்படி மாறும்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த சமயத்துல இவங்க எல்லாரும் எதிர்பார்த்தபடி மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாம வீடு கட்டுறது அந்த இயற்கைக்கே பொறுக்கல போல இருக்கு. அதனாலதான் இப்படி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு பெய்ய ஆரம்பிச்ச மழையை பார்த்து ராணா குருவியோட அம்மா எப்படி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. நேராக மழையோட வேகம் அதிகமாச்சே தவிர குறையவே இல்லை. அம்மா, என்னோட ரெக்கையெல்லாம் நனைஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப குளிருது. பியூட்டி, இங்க வா. பாட்டி ஒன்னு அணைச்சி பிடிச்சிக்கிற.
இப்படி சொன்னவங்களாச்சு அம்மா பிறகு பியூட்டியை தன்னோட ரக்கைக்குள்ள தூக்கி அணைச்சிக்கிட்டாங்க. இந்த சமயத்தில் மழையோடு சேர்ந்து காற்றும் வேகமாக வீச ஆரம்பிச்சுது. இப்படி வீசின காற்றுல இவங்க கூட்டுக்கு மேலே இருந்த கூரையும் லேசாக ஆட ஆரம்பிச்சது. ராணாஜி, எனக்கு என்னவோ இந்த கூரை ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்குன்னு தோணலை. சோனா குருவி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களோட கூரை வேகமாக வீசின காற்றுல பறந்து போயிடுச்சு. ராணாஜி, இன்னும் நம்ம எவ்வளவு நேரம் தான் இப்படி மழையில் நனைஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறது? சோனா, நீயும் அம்மாவும் இருக்கிற தானியங்களையும் பழங்களையும் மூட்டையா கட்டுங்க. என் சின்ன வயசு நண்பனோட வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. நாம மழை விடுற வரைக்கும் அங்க போய் இருப்போம். ராணாஜி, ஒருவேளை உங்கள் நண்பர் அவங்க வீட்டில் நம்ம தங்குறதுக்கு அனுமதி மறுத்துட்டா அப்புறம் என்ன பண்ணுறது? இங்க பாரு சோனா, எனக்கும் நண்பர்கள் இருக்காங்க, உனக்கும் நண்பர்கள் இருக்காங்க. அப்படி ஒருவேளை இவங்க எல்லாம் இடம் கொடுக்காட்டி கூட உன் தங்கச்சி வீட்டில் போய் தங்கிப்போம். ராணா குருவி இப்படி சொன்ன உடனே சோனா குருவி மனசில் ஒரு தெம்பு வந்தது. பிறகு மீதி இருந்த உணவு எடுத்துக்கிட்டு இவங்க 4 பேரும் கொட்டுற மழையில் அடைக்கலம் தேடி பறந்து போனாங்க. பிறகு தன்னுடைய நண்பன் வீட்டுக்கு போன ராணா குருவி வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சது. இப்படி ரொம்ப நேரம் தட்டினதுக்கு அப்புறம் ஒரு பறவை கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்துச்சு. ராணா, நீயா? இப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க சமயத்துல எல்லாரும் குடும்பத்தோட வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருப்பாங்க. ஆனா நீ எதுக்கு எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு இங்கே வந்து நிக்கிற? இங்க பாருங்க நண்பா, நான் இன்னும் ஒரு கூட்டில் தான் என் குடும்பத்தோட வாழ்ந்து வரேன். இப்படி பெய்கிற மழையில அந்த கூடு இன்னும் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கும்னு தெரியல. அதனால தான் மழை விடுற வரைக்கும் உன்னோட வீட்டில் தங்கிக்கலாம்னு எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு வந்தேன். ராணா, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. இந்த வீட்டை நான் என்னோட குடும்பத்துல இருக்கிற 3 பேருக்காக மட்டும்தான் கட்டினேன். இதுல நீங்க எல்லாம் தங்கறதுக்கு இடமே இல்லை. இப்படி சொல்றதுக்கு என்ன தயவு செய்து மன்னிச்சிடு. இங்க பாருங்க நண்பா, நீங்க எப்படியும் உதவி செய்வீங்கன்ற நம்பிக்கையில தான் இங்க எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு வந்தேன். ராணா இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ராணா குருவியோட நண்பன் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிச்சு. தன்னோட மனைவிக்கு எதில் தன்னோட நண்பன் இப்படி பண்ணினது ராணா குருவிக்கு ரொம்பவும் வெக்கத்தை கொடுத்தது. பியூட்டியோட அப்பா, இதில் உங்களோட தப்பு எதுவுமே இல்லை. சில பேர் இப்படி தான் நம்மக்கிட்ட பழகும் போது ரொம்பவும் நல்லா பழகுவாங்க. ஆனால் நம்ம ஒரு உதவின்னு கேட்கும்போது நம்மளை கை கழுவிட்டு போயிடுவாங்க. டேய் ராணா, சரி வா, நம்ம இப்ப சோனாவோட தோழி ரீட்டாவோட வீட்டுக்கு போவோம். அவன் ரொம்ப நல்லவ. பிறகு யாரும் அங்கேருந்து ரீட்டா கிளியோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க இப்படி பறந்து போகிறப்ப மழையோட வேகம் ரொம்பவும் அதிகமாச்சு. அதனால் பறந்து போகிறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. பிறகு ஒரு வழியாக எல்லாரும் ரீட்டாவோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. ரீட்டா ரீட்டா, கொஞ்சம் சீக்கிரமாக கதவை தர. சோனா குருவி இப்படி கூப்பிட்ட உடனே கதவை திறந்துக்கிட்டு ரீட்டா கிளி வெளியில் வந்துச்சு. சோனா, என்ன இது இந்த நேரத்துல இப்படி குடும்பத்தோட வந்திருக்கீங்க? ரீட்டா, உனக்கு தான் தெரியும், நாங்கள் வாழ்ந்து வந்த கூட்டில் இந்த மழையில் எங்களால் இருக்க முடியல. அதனால தான் மழை விடுற வரைக்கும் உன்னோட வீட்டில் தங்கிட்டு மழை விட்டதுக்கு அப்புறம் போகலான்னு இங்கே வந்தோம். சோனா குருவி இப்படி சொல்ல உடனே ரீட்டா கிளிக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இப்ப நாம சோனா குடும்பத்தை வீட்டுக்குள்ள விட்டுட்டா பிறகு இதுவே தொடர்கதையா ஆயிடும். அதனால இதை ஆரம்பத்திலேயே கட் பண்றதுதான் நல்லது. சோனா, உங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள கூப்பிட்டுட்டு போகணும் போல எனக்கும் ஆசையா தான் இருக்கு. இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கிற என்னோட கணவருக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதையும் மீறி நான் இப்போ உங்களை அழைச்சிக்கிட்டு போனா பிறகு இதை வச்சு என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. ரீட்டா, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. எங்களால் நீயும் உன் கணவரும் சண்டை போட்டுக்கிறத நாங்கள் விரும்பலை. நாங்கள் வேற எங்கேயாவது இடம் பார்த்துக்குறோம். சோனா இப்படி சொல்ல பிறகு ரீட்டா கிளி வீட்டுக்குள்ளே போச்சு. ரீட்டா, சோனா கிட்ட நீ சொன்ன பதில் ரொம்பவும் அருமையா இருந்தது. நீ இப்படி புத்திசாலித்தனமா நடந்து பண்ணு நான் நினைக்கவே இல்லை. இங்க பாருங்க, இந்த காலத்துல இப்படிதான் நடந்துக்கணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஹெல்ப் கேட்டாங்கன்னா நான் உங்களை காரணம் காட்டி அவங்கள தட்டி கழிச்சிடுவேன். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களோட சொந்தக்காரங்க யாராவது வந்து உதவி கேட்டால் நீங்கள் என்ன காரணம் காட்டி அவங்கள அவாய்ட் பண்ணிடணும். அப்பதான் நம்ம குடும்பம் சந்தோஷமா வாழ முடியும். ராக்கி கிளியும் ரீட்டா கிளியும் இப்படி பேசிக்கிறத வீட்டுக்கு வெளியில் நின்று எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தன்னோட தோழி இப்படி பேசுனதை கேட்டு ராணா குருவியோட முகத்தை பார்க்கவே வெக்கப்பட்ட சோனா குருவி தலையை குஞ்சுக்குச்சு. சோனா, இதுல கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னோட நண்பன் இருந்த மாதிரியே உன்னோட தோழியும் இருக்காங்க.
பிறகு இவங்க எல்லாரும் அங்கிருந்து சோனாக்குருவியோட தங்கச்சி வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. தன்னோட வீட்டு கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டு சோனாக்குருவியோட தங்கச்சி மீனா கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்தது. தன்னோட தங்கச்சி மீனாவை பார்த்த உடனே சோனாக்குருவிக்கு ரொம்பவும் சந்தோஷம் வந்துருச்சு. மீனா, நாங்கள் குடியிருந்த கூடு இந்த மழையில் ரொம்பவும் மோசமாயிடுச்சு. அதனால யார்கிட்டயோ போய் உதவி கேட்டு பார்த்தோம். ஆனால் யாருமே உதவி செய்யலை. அதனால தான் கடைசியாக உன்கிட்ட வந்துட்டோம். ஆமாக்கா, இந்த மழை காலத்துல எல்லாரும் தங்களுடைய பாதுகாப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்ப என்னோட வீடும் வெளியில பார்க்க தான் அழகா இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். இருந்தாலும் நீ என்னோட அக்கா, உன்னை திருப்பி அனுப்ப என் மனசு இடம் கொடுக்கல. வேணும்னா நீயும் பியூட்டியும் மட்டும் வீட்டுக்குள்ள வாங்க. என்னால அவ்வளவுதான் முடியும். தன்னோட தங்கச்சி சொன்ன பதிலை கேட்டு சோனாக்குருவி கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துடுச்சு. மீனா, நீ என்னோட தங்கச்சிடி, நீ இப்படி பேசலாமா? அக்கா, உன்னோட தங்கச்சிங்கிறதால தான் உன்னையும் உன் பொண்ணையும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டேன். வேற யாராவது இப்படி வந்திருந்தா அப்படியே திருப்பி அனுப்பியிருப்பேன். சோனா, தயவு செய்து கோவப்படாம நான் சொல்றது கேளு. நீ பியூட்டியை கூப்பிட்டுக்கிட்டு உன்னோட தங்கச்சி வீட்டுக்குள்ள போ. நான் அம்மாவை அழைச்சிக்கிட்டு போய் எங்கேயாவது வச்சு பத்திரமா பாத்துக்கிறேன். மழை விட்டதுக்கு அப்புறம் நாம எல்லாம் ஒன்னா சேரலாம். பியூட்டியோட அப்பா உங்களையும் அத்தையும் அப்படி அனுப்பிட்டு நானும் என் பொண்ணும் சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கஷ்டமோ நஷ்டமோ நாம எல்லாரும் ஒன்னாவே இருப்போம். மீனா, நீ எங்க மேல காட்டின அன்புக்கு ரொம்ப நன்றி. அக்கா தங்கச்சி தான் எப்படி இருக்கணும்னு நீ தான் நல்ல உதாரணம். உன்னை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். மீனா வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் எதிர் வீட்டில் இருந்த காலுக்காகவும் கொரிக்காகவும் ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காலுஜி, நீங்க சொன்ன மாதிரியே இந்த மீனா தன்னோட அக்காவை கூட வீட்டுக்குள்ள சேர்க்கல. கோரி, எதிர் வீட்டில் இருக்கிற நமக்கே ஒரு சின்ன உதவியை கூட செய்ய விரும்பாத மீனா எப்படி அவங்க அக்காவுக்கு மட்டும் உதவி செய்யும்னு நீ எதிர்பார்த்த? என்னங்க, அந்த குருவி குடும்பத்தை பார்த்தா ரொம்பவும் பாவமா இருக்கு. அவங்களுக்கு நாம உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன். கோரி, உதவி செய்யணும்னு நினைச்சா நாம உடனே செஞ்சிடணும். கொஞ்ச நேரமாச்சின்னு வச்சுக்க, நம்ம மனசே மாறிடும். அதனால நீ சீக்கிரமா போய் அந்த குருவி குடும்பத்தை நம்ம வீட்டுக்குள்ள அழைச்சிக்கிட்டு வா. பிறகு வீட்டை விட்டு வெளியில போன கோரி சோனாவை பார்த்து இப்படி பேச ஆரம்பிச்சது. என்னங்க, நீங்க எல்லாரும் அப்படியே இங்க வாங்க. கோரி இப்படி கூப்பிட்ட உடனே எல்லாரும் கோரிக்காவத்தோட வீட்டு வாசலுக்கு வந்தாங்க. ஆமா, நீங்க யாருன்னே எங்களுக்கு தெரியல. எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க? இங்க பாரு குருவி, இந்த காலத்துல தெரிஞ்சவங்க யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி தெரியாத பழக்கம் இல்லாதவங்க தான் உதவி பண்ணுவாங்க. நீங்க எல்லாரும் முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. இப்படி சொன்ன கோரிக்காவும் பிறகு எல்லாரையும் வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போச்சு. பிறகு கொஞ்ச நேரத்துல சோனா குருவி குடும்பத்தை பத்தி காங்களும் காங்களை பத்தி சோனா குருவி குடும்பத்துல உள்ளவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இங்க பாருங்க, நீங்க மட்டும் இப்ப எங்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்கலன்னா எங்களோட நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்கும். ஆமாங்கோரி அக்கா, நாங்க நம்பி வந்தவங்க யாருமே எங்களுக்கு உதவி பண்ணல. யாருன்னு தெரியாத நீங்க எங்களுக்கு உதவி பண்றீங்க. இங்க பாரு சோனா, உதவி பண்றதுக்கு பழக்கம் வேணும், சொந்தக்காரங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மனசுல இறக்கம் இருந்தா மட்டும் போதும். யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் உதவி பண்ணலாம். இந்த சமயத்துல கோரிக்காவை எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்தது. காலுஜி, வந்தவங்க கிட்ட வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இங்க பாரு சோனா, சீக்கிரமா இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு எல்லாரும் படுத்து தூங்குங்க. காலையில இருந்து நீங்க ரொம்ப நேரம் பறந்து பறந்து களைச்சி போயிருப்பீங்க. பிறகு எல்லாரும் உணவை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு இருட்டவும் ஆரம்பிச்சது. ஜக்கு, இந்த பக்கம் வா. நீ, நான், அப்பா நம்ம எல்லாரும் ஒரே கூட்டுல படுத்து தூங்குவோம். அந்த கூட்டுல அவங்க எல்லாரும் படுத்துக்கிட்டோம். பிறகு சோனா குருவி குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் அந்த கூட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. பியூட்டியோட அப்பா, இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு சோனா? நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாதான் நம்மளை சுத்தி உள்ளவங்கள யாரு உண்மையானவங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். ராணாஜி, அப்படின்னா இதுக்கப்புறம் நமக்கு சொந்தம்னு யாருமே இல்லையா? சோனா, நம்மளோட சொந்தங்களுக்கு நமக்கு உதவி செய்ய மனசு இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா யாரு நமக்கு உதவி செய்யறாங்களோ அவங்கள நாம சொந்தமா ஏத்துக்கணும்.